ஒரு ஊர்ல ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாராமா. அப்ப அவரோட வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துல நிறைய காக்காங்க வாழ்ந்துட்டு வந்துச்சாம். எப்பவுமே அவரோட வீட்டை சுத்தி சட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிற காக்கா எல்லாத்தையும் விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காதாமா. இருந்தாலும் தன்னோட வீட்டுல இருக்கிற பழைய சாப்பாடு, தானியங்கள் எல்லாம் காக்காக்கு சாப்பிட கொடுப்பாராமா. ஒரு நாள் விவசாய நிலத்துல நிறைய வெட்டுக்கிளிங்க வந்துச்சாமா. அங்க இருந்த தானியங்கள சாப்பிட்டது மட்டும் இல்லாம, பயிர்களையும் தின்னு தீக்க ஆரம்பிச்சிருச்சாமா. அத பார்த்த விவசாயிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சாமா. எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிய தொரத்தியே ஆகணும்னு நெனச்சுட்டு, அந்த வெட்டுக்கிளிய தொரத்துனாராமா. ஆனா, அவரால முழுமையா எல்லா வெட்டுக்கிளியும் தொரத்த முடியலையாமா. ரொம்ப வருத்தத்தோட விவசாயி ஒண்ணும் பண்ண முடியாம, அந்த வெட்டுக்கிளிங்க நெல் பயிர்கள சாப்பிட்றத பார்த்துட்டு, கவலையிலேயே உட்கார்ந்திருந்தாராமா. அப்புறம் என்ன நடந்துச்சு, இவரு வருத்தமா உட்கார்ந்துருக்கிறத பார்த்த காக்காங்க பறந்து வெட்டுக்கிளிங்களை பிடிச்சு திங்க ஆரம்பிச்சுச்சாமா. இத பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சாமா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கிளிகளையும் பிடிச்சு தின்ன காக்காங்க ஆரம்பிச்சுச்சான். அடடா, இத்தனை நாளே நம்ம தொந்தரவுன்னு நினைச்சிட்டு இருந்த காக்காங்க எல்லாம் நம்ம கொடுத்த கொஞ்சம் சாப்பாடுக்காக நமக்கு உதவி பண்ணுதேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாராமா. அன்னில இருந்து காக்காவும் விவசாயியும் சந்தோஷமா ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா. இதுல இருந்து என்ன தெரியுது? விவசாயி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அங்க இருந்த காக்கைகளுக்கு உதவி பண்ணான். அந்த அவன் பண்ண உதவிக்கான பலன் அவனுக்கு கிடைச்சிச்சு. அந்த மாதிரி தான் நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யணும். அது நமக்கு தக்க சமயத்தில் நமக்கு அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.